உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க? ராஜி, இது ஏன் ராஜியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏன் நல்லா இல்லையா என்ன? நல்லா இருக்கு இல்லங்கிறதெல்லாம் விடு. பொண்ணு பார்க்க போற நேரத்துல என்ன கோலமா அது? இப்படியாவா பொண்ணு வீட்டுல போய் நிக்க முடியும்? கரெக்ட். இப்படியே தான் நம்ம பொண்ணு பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் பொண்ணு பார்க்க போறதுக்கான நம்ம ட்ரெஸ் கோட். என்னது, நம்ம ட்ரெஸ் கோடா? ம். அப்ப எனக்கு இது மாதிரி ஏதாவது வச்சிருக்கியானா? உங்களுக்கு இல்லாமலையா? ம். ராஜி, போட்டிருக்கிற துணியை மாத்தினாலும் ராஜக்கலை உன் முகத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் அப்படியா சொல்லு? ஏமா, நார்மலாவே நம்ம போய் பொண்ணு கேட்கறத விட்டுட்டு எதுக்கு இப்படி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஒத்த அடையாளத்தையும் மாத்திட்டு போனா என்ன நடக்கணும்னு தெரியணும். அவ்வளவுதானே? நமக்கு இருக்கிற சொத்து பத்துக்கும் அந்தஸ்துக்கும் நமக்கு சமமா வசதி வாய்ப்பு உள்ள வீட்டுல பொண்ணு எடுக்காம சாதாரண குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கிறதே அவங்க பெருசா ஆசை இல்லாதவங்களா நிறைஞ்ச மனசு உள்ளவங்களா இருப்பாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக தான். நான் எதிர்பார்க்கிற இந்த குணம் எல்லாம் இப்ப போற குடும்பத்துல இருக்குதான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? நீங்க சொல்ற மாதிரி பட்டு சட்டை பட்டு புடவையோட பந்தாவா கார்ல போய் இறங்கலாம். அத பார்த்து நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதை தான் தெரியுமே தவிர அவங்க உண்மையான மனசு தெரியாது. ஏமா, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. இதுக்கு போய் இப்படி விஷ பரீட்சை தேவையா? இது விஷ பரீட்சை இல்லைங்க, அக்னி பரீட்சை. என்ன நம்பி என் பையன் அவனோட எதிர்காலத்தையே என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். எந்த சூழ்நிலையிலையும் அவன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் பொய்யாக்கிற கூடாது இல்லையா? அவனுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை துணைய அமைச்சு கொடுக்கறதுக்கு இது இல்ல, இன்னும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். சரி, ஓகே. பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம். சீக்கிரம் ரெடியாங்க, போங்க. ஓகே. ஏன்பா எல்லாம் ரெடியா இருக்கா? அவங்க 4:30-5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒரு 3 மணிக்கு கடை பையன்ட்ட எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிரு. நான் நாளைக்கு வந்து பில்லாம் செட்டில் பண்ணிடுறேன். சரி, வச்சிடறேன். ஏம்மா, எதுக்குமா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா தான் கடையில எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேல்ல, அப்புறம் எதுக்குமா? என்னப்பா நீங்க என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்க, நான் பண்ணாம எப்படிப்பா? ஏம்மா, அப்பா மேல உனக்கு கொஞ்சம் கூட கோபமே இல்லையாமா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, நான் எப்பவுமே உனக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை. ஆனா நீ எப்படிமா எல்லாத்தையும் இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிற? உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் கோவப்பட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? அம்மாக்கு என்ன பிடிக்காமலாம் இல்லப்பா, தங்கச்சிய கொஞ்சம் அதிகமா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். உன் மனசுக்கு எல்லாம் நல்லதுதாம்மா நடக்கும். உன்னை எந்த தெய்வமும் கைவிடாது. சரிம்மா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போய் தங்கச்சி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிப்பா. ராஜி, நம்மள யாருன்னே தெரியாத பொண்ணு இப்படி விழுந்து விழுந்து கவனிக்குதேன்னு பாக்குறியா? ஆமாங்க, நான் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி எல்லா விஷயத்திலையும் விடாப்பிடியா இருக்கிற நானே
முதல் தடவையா இந்த வேண்டுதலை பாதியிலே நிறுத்திடலாமேன்னு யோசிச்சப்பதான் அந்த பொண்ணு வந்தா. அவ ஊத்துன தண்ணியில என் கால் மட்டும் இல்ல, என் மனசும் குளிர்ந்துருச்சு. இப்பதான் முதல் தடவை பாக்குறோம். அதுக்குள்ள ஏதோ அந்த பொண்ண எனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்ட மாதிரி தோணுது. எனக்கு அப்படிதாம்மா தோணுது. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு நம்பிக்கையா இருக்குன்னு பாத்தீங்களா? அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயமா சொல்லிக்கிட்டே போறா. ம் ரொம்ப சில பேருக்கு மட்டும்தாங்க இப்படிப்பட்ட குணம் உண்டு. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரண வீட்டு பொண்ணா இருந்தாலும் குணத்துல அவ தங்கங்க. அம்மா இந்தாங்கம்மா, ம். இந்தாங்க தேங்க்யூ. குடிங்கம்மா. ஆமா, உன் பேர் என்னம்மா? வானதி. உங்க வீடு எங்கம்மா? இங்க பக்கத்துல தான் ஐயா. ஆ எதையுமே எதிர்பார்க்காம எல்லாருக்கும் நீ இப்படி ஓடி ஓடி உதவுறத பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்க. எல்லாருமே மனசு நிறைய கஷ்டத்தோட தான் கோயிலுக்கு வராங்க. இங்கேயும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சின்ன வயசுல இவ்ளோ பக்குவத்தோட நடந்துக்கிறதுனாலயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆ, உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, ஆனா என்ன கொடுக்கணும்னு தான் தெரியல. நீ தப்பா எடுத்துக்கலனா நான் உனக்கு ஏதாவது தரலாமா? எதை நீங்க எனக்கு செய்ய நினைச்சாலும் அதை அந்த சாமிக்கு செய்யுங்கம்மா. எனக்கும் முருகருக்கும் நடுவுல ஏகப்பட்ட டீலிங் இருக்கு. எங்களுக்குள்ள நாங்க அதை பிரிச்சுக்கிறோம். வரேங்கம்மா. வரேங்க ஐயா. ம். ஆர்த்தி, என்னடி இந்த மாதிரி ஒரு பார்லர் கூட்டிட்டு வந்திருக்க? காசு அதிகமா செலவாகுமோ? உனக்கு நான் அழகா தெரியணுமா வேணாமா? ஆ, கண்டிப்பா அழகா தெரியணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உன்னை நேர்ல பார்த்துட்டு அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லும்ல. அப்படின்னா நீ செலவு பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, அமைதியா இருக்கணும். ம்? ஆ, சரி, அமைதியா இரு. ஆ, ஏண்டி அழகுபடுத்திக்கணும்னா நீ மட்டும் இங்க வர வேண்டியதானே? என்ன ஏண்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ம். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்ப வீட்ல இருக்கிற எல்லாருமே மேக்கப் பண்ணி அழகா இருக்கணும். அதுவும் வரவங்க கோடீஸ்வரங்க. நீ மேக்கப் போடாம வேலைக்காரி மாதிரி நிப்பியா? அப்புறம் உனக்கும் அந்த வானதிக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கும்? ஆ, அதுவும் இல்லாம எங்க அம்மா அழகா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நீ அப்படி வரியா? சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.